நம்மளோட 50 பாட்டில்ஸ் வந்திருக்கு. இந்த 50 பாட்டில்ஸ் இப்போ கொட்டிட்டு நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் அதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னென்னா பாட்டில் மேன். நம்ம உடம்பு ஃபுல்லாக பாட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிணத்துல வந்து குதிக்க போகிறோம். அதில் நம்ம வந்து மிதக்கிறோமா இல்லை முழுங்க போகிறோமான்னு தெரியல. ஸோ வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, க்ரேஸியாகவும் இருக்க போது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 50 பாட்டிலை நம்ம பாடியில் கட்டிட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து கிணத்துல குதிச்சா முங்குவோமா இல்லை வந்து மிதப்புமா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு ஆகாஷ் விளாக்ஸ். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாமா? இது தனியாக பாட்டில்ஸ் கேப் வந்திருக்கு. புது பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். அதனால் சொல்லிட்டு இது எப்படி சீல் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலனா அதை கற்றுக்கங்க. இங்கே ஒரு ரிங் மாதிரி இருக்குல்ல, இந்த ரிங்கு வந்து இது உள்ளே போயிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பணும். ஒரு சவுண்ட் மாதிரி கேட்டு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணால் இது மாதிரி நார்மலாக வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து எல்லா பாட்டில்ஸ்க்கும் வந்து நம்ம இப்படி கேப் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம பாடியில் ரேப் பண்ண போகிறோம். கைஸ், யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். ஏன்னா வந்து முக்கியமான விஷயம், எனக்கு நீச்சல் தெரியாது சரியா. ஆனால் வந்து நான் ஆள் கூப்பிட்ருக்கேன் எனக்காக வந்து நான் முங்கிட்டுனா காப்பாற்றுறதுக்கு. இந்த பாட்டில் வெயிட் வந்து என்னை தாங்கமா இல்லையான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு 50 பாட்டில் தான் இருக்குது. நீச்சல் தெரியாது தான் பெரிய தொல்லை. நீச்சல் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, எப்படியாச்சும் உள்ளே போயிட்டு தப்பிச்சிடலாம். ஆனால் நீச்சல் தெரியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ தடவை சொல்கிறேன், யாருமே வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் உயிருக்கே இது ஆபத்தாக முடியலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். டேப்பு போட்டு ரேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாட்டில்ஸ் எல்லாம். மணக்கிற மாதிரி வைக்கிறீங்களா? அப்படிதான் இல்லை போகிறேன். Oh no! பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாமா? गाइस, இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாட்டில்ஸ் ஃபுல்லாத்தையும் உடம்புல கட்டியாச்சு. இப்போ நான் மிதக்கிறனா இல்லையான்னு தெரியல. முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு நீச்சல் தெரியலனா யாருமே இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வந்து ஓகே, நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். ஹியூமன் போட் ஆயிட்டான். எனக்கு இப்போ இதே மாதிரி பண்ணுவோம். கைஸ், நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து என்னோட வெயிட் அது தாங்குது. ஸோ பாருங்க, ஜாலியாக படுத்துட்டு இருக்கேன் உள்ளே முங்கல. ஸோ வந்து இருந்தாலும் உங்களுக்கு நீச்சல் தெரியலனா யாருமே இதை வந்து ட்ரை பண்ண தேவையே கிடையாது. உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். ஸோ வந்து யாருமே இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ப்ரோ, அப்படியே திரும்பி படுங்க. திருப்பி போட்டு மாதிரியே இருக்கும். சேஃப்டிக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கே தேவையில்லை போல. ஆமாம், அவர் தனியாக ஓரமாக இருக்காரு. நல்லா கிளுத்தி மீன் மாதிரி போகிறாங்க. நீ கவுந்துட போறடா. அவளுக்கு
அந்த கல்லு மேலே ஏறி உட்காருடா. கரை இறங்கிடுச்சுங்க. அந்த வாட்டர் பாட்டில் மூடிலாம் கழட்டி விட்டு ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா ஆகாஷ்? गाइस வேற மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட். எனக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் வந்து இந்த பாட்டில் இருக்கிறதுனால நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி நல்லா நீச்சல் தெரிஞ்சிட ஒருத்தர் இருக்கார் அங்கே. அவர் இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக குச்சி எண்ணெயெல்லாம் குச்சி கூட இருக்க மாட்டேன். ஸோ வந்து நீங்களும் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா யாராவது நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்கள இருந்தால் மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போ சொதப்பான்னு தெரியவே தெரியாது. இப்போ வந்து மேலே வந்து குதிக்க போகிறோம். நம்மளும் போயிட்டோம். நம்ம குதிக்க போறோம். ஆனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. உள்ள போயிருமா இல்லையான்னு பார்க்கலாம். சொன்னா புடிச்சுக்கோ, நீச்சல் தெரியாது. கீழே இது இருக்கு. Oh my god! Success! Wow! Yes! ரெண்டு பேர் வெயிட் தாங்குது. ஏன் வெயிட் எப்படியோ ஒரு 60 kg கிட்ட இருக்கும். என் வெயிட் ஒரு 70 kg கிட்ட இருக்கும். 85 அதையே தாங்குது. மொத்தமாக சேர்த்து எப்படியோ ஒரு 140 கிட்ட இருக்கும். என்னால் இந்த கையை வந்து உள்ளே வச்சுக்க முடியல. ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே வந்துட்டே இருக்கு. முடியாது, யாராலையும் கையை வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த பாட்டில் ப்ரெஷர் வந்து நம்ம பாடி வெயிட்டோட அதிகம். நீங்கள் நார்மலாக லேக்கில் குளிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நம்ம லேக்கில் இல்லை, கிணத்துல இருக்கும். கிணத்துல வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. கிணத்து ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இது பாட்டிலே போடாமல் குதிச்சா கூட சரி, நீங்கள் ஜஸ்ட்டு கையை இப்படி தள்ளி விட்டாலே போதும், நீங்கள் மேலே வந்துடுவீங்க. எந்த கிணறாக இருந்தாலும் சரி, பாட்டிலே போட தேவையில்ல. பட் இருந்தாலும் நான் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா காய்ஸ்? இது மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் எதுவோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அமேசிங் கான்டெக்ட் வந்து இதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பை சொல்கிறது ஆகாஷ்.